கும்பகோணம் கடப்பை சிம்பிளாக இருக்கிற சாமானை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதுதான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி. ஓகே, கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து எண்ணெய் சூடாகிருச்சு. இந்த கொஞ்சோண்டு கடுகை போட்டுக்கிட்டு கடுகு பொரிஞ்சோன்னே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சும்மா வதங்கிறதுக்கு. அப்புறம் டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளியை போட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிக்கிட்டு கருவேப்பிலையை போட்டுக்குவோம். ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் மட்டும். இதில் வந்து மச்சான் பொட்டுக்கடலை, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். சரி, இந்த இதுக்கு உண்டான மசாலாவே இதுதான். ஓகேவா? ஓகே. ஃபில்டர் பண்ணி அரைச்சி கறக்கிக்கிட்டு ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கணும். ஓகே. இதான் சீக்கிரட்டா கும்பகோணம் கடப்பாக்கு? ஆமாம். இப்போ வந்து மச்சான் கொஞ்சம் கொதிக்க விட்டோம். கொதிக்கக்குள்ள திக்காகும். அப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டு சரி பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சரி மச்சான், இப்போ பத்தாவதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்ருவோம். தண்ணி கொதிக்கிட்டோம், பேசிப்போம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ வந்து மச்சான் கடப்பாவும் ரெடி, கடப்பாவும் ரெடி, இட்லி ரெடி ஆகிட்டாங்க. இட்லியும் பாரு, குஷ்பு இட்லி ரெடி ஆகிட்டாங்க. சூப்பர். கடப்பா கொதி வந்தோன்னு சட்னி அரைச்சிக்கிட்டு சாப்பிடுவோம். ஓகேவா? மாஷா அல்லாஹ், சூப்பர் மச்சான். வா, கொதி வந்துருச்சு. மாஷா அல்லாஹ், கடப்பா முடிஞ்சிருச்சு. லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு கும்பகோணம் கடப்பா ரெடி. மல்லித்தலை அப்படியே லைட்டாக தூவி விட்டு, என்ன மாஷா அல்லாஹ், மல்லித்தலை தூவி விட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடும். வண்டியை வேலை முடிஞ்சு போச்சு. கும்பகோணம் கடப்பா முடிஞ்சு. இப்போ இட்லிக்கு போயிடுமா? இட்லி எடுக்கிறது அடுப்புமே. மச்சான் இட்லி வந்துருச்சியா? இட்லி வந்துருச்சு. இட்லி எடுத்துட வேண்டியதுதான். இட்லி பற்றி அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்காக. வேறு அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்காங்க.
மூணு பொம்பளை எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க மச்சான். வேலை ஜாஸ்தியாக இந்த இருக்கு. மாதிரி வேலை செய்து முடியுமான்ட்டு. இவ்வளோ சிம்பிளாக இருக்க. பாரு. அது சரி. இது என்ன வதக்கி வச்சிருக்க? அது சட்னி மச்சான், தக்காளி சட்னி. தக்காளி சட்னி வதக்கி வச்சிருக்கேன், அதை அரைக்கணும். அது சரி. இன்னைக்கு அரைச்சிட்டு அது வேலை முடிஞ்சு போயிடும். அது சரி. இட்லிக்கு கடப்பாவும் அந்த தக்காளி சட்னியுமா? ஆமாம், இன்றைய ஸ்பெஷல் டின்னர். ஓகே. இந்த ஒரு ரெடி இட்லி ஒரு தட்டு மட்டும் ஊற்றிக்கோங்க மச்சான். ஒரு தட்டு மட்டும். ஓகே. போதும். ஓகே.